இல்லைம்மா, மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் அந்த தங்கச்சிக்கு தான் போய் சேரும். வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் அந்த நிகழ்ச்சியோட என்ன ஃபங்க்ஷன் தெரில. ஏன்னா எனக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணார். நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். தலைவா இன்றைக்கி, ஏன்னா நான் எப்போவுமே எல்லா மீட்டிங்லேயும் நான் கலந்துப்பேன். 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி மீட்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு. சரி, நான் அங்கேருந்து வரணுமே அப்படின்னேன். அதுக்கப்புறம் விஜய் சாரோட, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாரோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்ட போகிறோம் அப்படின்னாரு. அப்புறம் இதை விட பெரிய சந்தோஷம் என்ன, சரி நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு நேராக கிளம்பி வந்தேன். ஏன்னா தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் அதோட தலைவர் தேவரகொண்ட ராஜு அவர்கள் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் அதில் முதலாக நான் நிற்பேன். ஸோ அப்படி இன்றைக்கி என்ன நிகழ்ச்சினே தெரியாது. தம்பி நல்லா தட்டுப்பா, தட்டு. ஏன்னா இப்போ வந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோ நான் தான் இருப்பேன் அதில். ஸோ அப்படி இந்த தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் கூட நானும் ஒரு மெம்பர். என்னை வந்து இப்போ எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, நான் ரெட்டி, நான் நாயுடு அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் கூல் சுரேஷ். நான் ஒரு இந்தியன். இப்படி பார்த்தீங்கன்னா தெலுங்கு மாதிரி இருப்பேன், இப்படி பார்த்தீங்கன்னா மலையாளம் மாதிரி இருப்பேன், இப்படி பார்த்தீங்கன்னா கன்னடம் மாதிரி இருப்பேன். ஸோ இப்படி எல்லாம் கலந்த கலவை தான் இந்த கூல் சுரேஷ். எல்லாம் கலந்த கலவை தான் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் தேவரகொண்ட ராஜும் பெங்களூர் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது அங்கேருந்து ஒரு 10-15 பேர் ஏர்போர்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா கன்னட பீப்புள். ஸோ கன்னட பீப்புளும் இவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கார் அப்படின்றது நாங்கள் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது. எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க தெலுங்கு மட்டும்தான் போல அப்படின்னு. இல்லை, டெல்லிக்கு போனோம். அது டெல்லியில் அது எந்த இடம் பாது, கரோல்பர்கு. அங்கே போகிறப்ப அங்கே இந்திக்காரங்களாம் வந்து பேசினாங்க. ஸோ இப்படி எல்லாரு கூடயுமே ஒரு நட்புறவோடு இருக்கிறது தான் இந்த தேவரகொண்ட ராஜு அவர்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு தெலுங்கு பீப்புளுக்கு இருக்கும். அதே மாதிரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த இடத்துல கேக்கு வெட்டுறதுக்கு, அதுவும் நண்பர்களோட தேவரகொண்ட ராஜு கூட தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் கூட நானும் ஒரு அங்கமாக இருந்து ஹாப்பி பர்த்டே விஜய் சார், ஐ லவ் யூ. நீங்கள் வந்து பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்குங்க. உங்கள் ஸ்டைல் தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா என்னை பற்றி என்னென்ன ரூமர் வந்தாலும் அதை பற்றி நான் எதுவும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா நாளைய தீர்ப்பு படம் வந்தப்போ பல பேர் பல விமர்சனம் வச்சாங்க. இவரெலாம் என்ன நடிக்க வந்துட்டாரா, இந்த மூஞ்சிலாம் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள். அதையெல்லாம் தாண்டி தவிடு பொடியாக்கி, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேர் எடுத்திருக்கீங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கூட, ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி கூட 1 சீட்டு வருவார், 2 சீட்டு வருவார், 3 சீட்டு வருவாருன்னாங்க. ஆனால் அவர் நின்னது 2 இடமும் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விடுங்க, உலகமே ஒத்து பார்க்குற அளவுக்கு முதல் எலெக்ஷனையே முதலமைச்சராக இருக்காரு. அப்படின்னாக்கா கோப்ப மௌன உலகத்திலே ஒரு முதன்மையான முதலமைச்சர் அப்படின்னாக்க அது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் சார் தான். அதனால் விஜய் என்கின்ற பேர் கொண்டவங்க எல்லாருமே ஜெயிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. உங்கள் பேர் என்ன? விஜய் வருதா? அதனால் நீங்களும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் சார். இவர் வந்து ஒரு தொழிலதிபர், ஹோட்டல் வச்சுருக்காரு. இன்னும் பல சொல்ல வேணாமா? சரி, இவர் ஹோட்டல் வச்சில்லைங்க. ஆமாம், உங்களுக்கு கேட்டிருக்காது. ஆமாம். ஸோ இவர் கையில் இதெல்லாம் போட்டிருக்கதை வச்சு பணக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. உண்மையிலே இவர் பணக்கார் தான். விஜய் சாரோட ரசிகர் தொண்டர்கள் யார் இருக்காங்களோ கோப்பமான அவங்க எல்லாம் பணக்காரங்க தான். புரியுதா? ஒரு பாமர மனிதனும் எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார். ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் மேடம் வந்திருக்காங்க. நீங்கள் தான் அந்த இது அவங்க இல்லையா? ஓ அப்படியா, ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். நீங்கள் மட்டும் இல்லை,
எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வேறு எதனா கட்சியில் இருந்தால் கூட சரி உதறிட்டு நேராக வந்துடுவாங்க. எப்படி அதிமுகவுடைய கூட ஆமாம் எல்லாமே காலிங்க, எல்லாமே காலி ஆகிடும். ஆமாம் இனிமேல் தமிழகத்தில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், அது தமிழக வெற்றி கழகம், அது மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 2031 எதிர்கட்சியோ மேல் கட்சி கீழ்கட்சி அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஒரே முதலமைச்சர். எனக்கு தெரிஞ்சு முதலாக இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லிடுவாங்க, எப்பா அதாவது உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக யாருமே இல்லை, அதனால் சுயேட்சையாக நீங்களே முதலமைச்சர் அப்படின்னு தேர்தல் ஆணையமே ஒரு அறிவிப்பு கொடுக்க போகுது. கொடுத்துருமாம்மா? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அப்படி ஒரு முதலமைச்சர் தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எப்பா சோறு போடுறீங்களாப்பா? தேவரகொண்டா ராஜு சோறு உண்டா? ஓகே, அருமையான டின்னர் ரெடி பண்ணியிருக்காரு. சிக்கன், மட்டன், ப்ரான் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டுட்டு நீங்கள் தாராளமாக போகலாம் சார். வெஜ்ஜு செப்பரேட்டு, நான்வெஜ் செப்பரேட்டு, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணது நிறைய. ஆமாம் சார், வெஜ்ஜு செப்பரேட்டு, நான்வெஜ்ஜு செப்பரேட்டு, சரிங்களா? எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்துச்சுனாக்கா, சாரோட ஹோட்டல் இல்லையோ, ஒரு ஹோட்டல் இல்லை. நண்பர் சந்தித்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். எனிவே உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்த மீட்டிங்கு சும்மா வேற மாதிரி இருக்க போகுது. ஓகே, வாழ்த்துக்கள் தேவரகொண்டா ராஜு சார். ஓகே.